வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பி2பி சாஃப்ட்வேர் டெக்னாலஜி லிமிடெட் இந்த கம்பெனியோட அனலைஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கம்பெனி இன்னைக்கு எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம்? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி நல்ல கம்பெனிகள அனலைஸ் பண்ணி நம்ம சேனல்ல போட்டு வந்துகிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க பிளேலிஸ்ட்ட போய் செக் பண்ணி பாருங்க. இந்த கம்பெனி ரூ. 36ல கிடைக்குது. இந்த கம்பெனி எந்த லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பென்னி ஸ்டாக்கா இருந்தாலும் லாங் டெர்ம்ல ஒரு மல்டிபேக்கராக அதிக வாய்ப்பு இருக்கு இந்த கம்பெனி. இந்த கம்பெனி என்னெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் இந்த கம்பெனியை பத்தி என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 41.9 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. கரண்ட் பிரைஸ் ரூ. 36ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹை பார்த்தீங்கன்னா 45.50 பைசா வரையும் போயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா ரூ. 24 வரையும் லோ வந்திருக்கு. இந்த கம்பெனிக்கு கடன்னு பார்த்தீங்கன்னா கடனே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 68.3% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பண்றாங்க. சேல்ஸ் growth 0.21% மைனஸ்ல இருக்கு. ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 7 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. ப்ராஃபிட் growth 16.6% ப்ராஃபிட் growth பண்றாங்க. இவங்க கம்பெனி ஷேரை வந்து இவங்க பிளட்ஜ் பண்ண கிடையாது. நெட் ப்ராஃபிட்டா 2.32 கோடி கரண்டா ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 19.4 கோடி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்த வரையுமே இந்த கம்பெனி ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்கு. இதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட சார்ட் ரிசல்ட் நம்ம எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியோட சார்ட் ஓவரால் சார்ட் 2006ல இருந்து 2024 வரை எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதுல 2006 அந்த ஸ்டேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரூ. 5 ரூ. 6 அந்த ரேஞ்சிலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. எத்தனை வருஷம் இந்த கம்பெனி பாருங்க ஒரே ரேஞ்சில ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. 2006ல இருந்து 2021 வரையுமே பாத்தீங்கன்னா அந்த ரூ. 10 ரேஞ்சில ஒரு ரூ. 5 அப்ல ரூ. 5 டவுன்ல இந்த ரேஞ்சிலேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. இந்த 2021க்கு அப்புறம் தான் இந்த கம்பெனி ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இந்த கம்பெனி எதனால இந்த மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம ரிசல்ட்ல பார்க்கலாம். ரிசல்ட் ஒருவேளை இந்த கம்பெனி நல்லா கொடுத்ததுனால தான் கண்டிப்பா இந்த கம்பெனி இந்த மூவ்மெண்ட் கொடுத்துருக்கணும். அதை நம்ம ரிசல்ட்ல எப்படி இந்த கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க 2021க்கு அப்புறம் அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியோட இயர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2012ல இவங்க 5.5 கோடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு வருஷம் உங்களோட சேல்ஸை நல்ல முறையில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்காங்க. கடைசியா ஒரு 2022ல இருந்து 2024 வரை இந்த ரேஞ்சில் ஒரு 19.91 19.77 19.39 இந்த ஒரு ரேஞ்சில் தான் மெயின்டைன் பண்றது ஒரு ஒரு இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் இவங்க வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு இங்க ஒரு ஸ்டக்காகி நிற்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் இதை தாண்டி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சேல்ஸ் நெட் ப்ராஃபிட்டை பொறுத்தவரையும் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 0.09% வந்து 2012ல லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.7 லட்சம் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே லாஸ் பண்ண கிடையாது. ஓரளவு டீசெண்டாக ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்காங்க. இது எந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2021 மார்ச் 2021க்கு அப்புறம் தான் இந்த கம்பெனி ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க பார்த்தாலே தெரியும். 2021க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லேக்ஸ்ல தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இடையில ஒரு 2 வாட்டி குரோர்ல பண்ணாலும் அதுக்கப்புறம் லேக்ஸ்ல தான் பண்ணியிருக்காங்க ரெண்டு இயரு. 2021க்கு அப்புறம் 1.88 கோடி 2.67 கோடி 2.38 கோடின்னு ஒரு நல்ல ப்ராஃபிட் லெவலுக்கு இந்த கம்பெனி மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா சார்ட்லயே உங்களுக்கு இந்த இது தெரியும். 2021க்கு அப்புறம் இந்த கம்பெனி எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சார்ட்ல பாருங்க, உங்களுக்கு தெரியும். நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். 2021க்கு அப்புறம் தான் இந்த கம்பெனி ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அந்த ரூ. 5 10 இருந்து ரூ. 50 55 அந்த ரேஞ்ச் வரையும் மேல போனது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ரிசல்ட் நல்லா இருக்கு, ப்ராஃபிட் நல்லா இருக்கு. சேல்ஸ் ஓரளவு நல்லா கொஞ்சம் ஒரு இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க டிக்ரீஸ் பண்ண கிடையாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா 2021க்கு அப்புறம் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனி. குவார்டர்லியில இந்த கம்பெனி எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். குவார்டர்லியை பொறுத்த வரையும் டிசம்பர் 2022ல இருந்து நம்ம பார்த்தா 81 லட்சம் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து 1 கோடி ரூபா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11 லட்சம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 34 லட்சம் 8.5 லட்சம் இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல நிலைமையில தான் இந்த கம்பெனி வந்து குவார்டர்லியும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க சேல்ஸ் வந்து ஒரு ஆவரேஜா இருக்கனால அவங்க நெட் ப்ராஃபிட்டும் ஓரளவு இந்த கம்பெனி நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவரை பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்த வரையும்
அதுக்கடுத்து இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ட நம்ம பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்ல ரிசர்வ், பாரோவிங்ஸ் நம்ம பார்க்கணும். இந்த கம்பெனி முக்கியம் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி கடனே இல்லாம ரொம்ப வருஷமா வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறது இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல விஷயம். இங்க பாருங்க இந்த கம்பெனி கடனே கிடையாது. இதுவரையுமே 2012ல இருந்து இதுவரை இந்த கம்பெனி கடனே வாங்காம தான் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசர்வும் பார்த்தீங்கன்னா, மார்ச் 2020 வரை மைனஸ்ல தான் வச்சிருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு மைனஸ்ல இருந்திருக்காங்க 5 கோடி, 3 கோடி, 2 கோடி, 1 கோடின்னு மைனஸ்ல இருந்தவங்க அதையும் ரிசர்வையும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்ப 7 கோடி ரூபாய் அளவுக்கு ரிசர்வை இன்க்ரீஸ் பண்ணது இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல விஷயம். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்தவரையும் இந்த கம்பெனி நல்லா தான் இருக்கு. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்தவரையும் இந்த கம்பெனியோட ஷேரை ப்ரொமோட்டர் வந்து 73.60% 2017ல ஹோல்டு பண்ணாங்க. அதுல இருந்து அவங்க ஒரு பெரிய லெவல்ல அவங்களோட ஷேரை வந்து வித்துட்டு வெளியில போக கிடையாது. இதுவரையும் அந்த மார்ச் 2024 வரையும் பார்த்தீங்கன்னா 68.26% அவங்க ஷேரை வந்து அவங்களே ஹோல்டு பண்றது நல்ல விஷயம். அவங்க நல்ல ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்களோட ஷேரை வந்து வித்துட்டு வெளியில போகல. இருந்தாலும் ஒரு 3% 2021க்கு முன்னாடி அவங்க வச்சிருந்ததை இப்ப சேல் பண்ணாலும் ஒரு 68.28ங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஒரு கம்பெனி அவங்களோட ஷேர் அதிகமா ஹோல்டு பண்றது. அந்த நிலைமையில இருந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்தவரையும் நல்லா தான் இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பப்ளிக் 26.54% ஹோல்டு பண்றாங்க. அதர்ஸ் 5.18% ஹோல்டு பண்றாங்க. இந்த இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்தவரையும் இந்த கம்பெனி நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரிசல்ட் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. குவார்ட்டர்லியும் சரி, இயர்லியும் சரி, கடந்த 2 வருஷமா நல்ல ஒரு ப்ராஃபிட் சைடுக்கு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, லேக்ஸ்ல ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தவங்க, இப்ப குரோர்ல 1 குரோர், 2 குரோர், 2.8ன்னு அவங்க வந்து ப்ராஃபிட்ட இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில நல்ல அவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும் அதிகமா வச்சிருக்காங்க. நல்ல ரிசல்ட் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. சார்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இத நம்ம பார்த்த வரையும் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி ஒரு லாங் டைம்ல ஒரு நல்ல ரிட்டர்ன் குடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு. நம்மளால முடிஞ்சது கம்மியா எந்த அளவுக்கு ஏன்னா இந்த பென்னி ஸ்டாக்லாம் வந்து எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். அதனால நம்மளால முடிஞ்சது ஒரு ரூ. 36 கிடைக்கிறதுங்கிறதுனால நம்மளால முடிஞ்சா ஒரு 500, 1000 இந்த ரேஞ்சுக்கு மாசத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சு இந்த கம்பெனியோட ரிசல்ட்டை நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம எந்த கம்பெனியை வாங்கினாலும் சரி, எப்படியாப்பட்ட நல்ல கம்பெனியை வாங்கினாலும் சரி, அந்த கம்பெனி ரிசல்ட் வந்து இயர்லியோ இல்ல குவார்டர்லியோ அந்த கம்பெனி எப்படி ரிசல்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே வரணும். அந்த வாட்ச் பண்ணிக்கிட்டே வரும்போது நல்லா கொடுக்குறாங்கன்னா அந்த கம்பெனியை ஹோல்டு பண்ணலாம். இல்ல போன குவார்டரை விட இந்த குவார்டர் அதிகமா பெட்டரா ரிசல்ட் கொடுக்குறாங்க, அடுத்தடுத்து அவங்க வந்து நல்ல நல்ல ரிசல்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க, நல்ல ப்ராஃபிட் வந்துகிட்டு இருக்குன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போக போக அந்த கம்பெனி வளர வர நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகபட்சமா வளர்ந்துகிட்டே போகும். அந்த லெவல்ல இந்த கம்பெனி இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு ஒரு அற்புதமான கம்பெனியா இருக்கு. மல்டிபிக்கராக அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனி மாதிரி நல்ல கம்பெனிகளை அனலைஸ் பண்ணி நம்ம சேனல்ல போட்டு வந்துகிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.